ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எங்கே பை ஆக போகுது, எங்கே செல் ஆக போகுது அப்படின்றத ப்ரீவியஸாக நம்ம அனலைஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? அதாவது இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது படி நீங்கள் வந்து பையோ செல்லோ நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே ரிஸ்க் தான். ஓகேங்களா? அப்படி நீங்கள் வந்து என்ட்ரு ஆகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அது வந்து என்ன சொல்லுதோ அதை பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பையோ செல்லோ போகிறீங்கன்னா அதுதான் ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசணும் அப்படின்னா பேசலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு என்ட்ரி வந்து டிஸ்கார்டில் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு செஷன் என்ட்ரி. இது எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எப்படின்னா, இப்போது மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது, இப்போ மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து யூரோ யூஎஸ்டின்றது வந்து செல்லில் தான் இருக்குது மார்க்கெட் இப்போ. ஓகேங்களா? செல்லில் தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம செல் தான் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே என்ன நடந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஹையையும் லோவையும் கொடுத்துருக்கு ஏஷியன் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அது லண்டன் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியனோட ஹையை வந்து எடுத்துட்டு அப்புறம் ஏஷியனோட லோவை வந்து எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ ஹையும் எடுத்துட்டான், லோவும் எடுத்திருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே செல் போயிட்டு இந்த இடத்துல ஹண்ட் பண்ணுறதுக்கு செல்லுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சப்ளையில் தான் நமக்கு வந்து செல் ப்ரெஷர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த செல் ப்ரெஷரில் எகைன் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு நமக்கு வந்து கீழே வந்து செல் ஆகும். ஸோ அதான் என்னோட ப்ரொடக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து டிஸ்கார்ட்லேயும் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த லண்டனில் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு போகும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த லண்டனில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரு ஆகுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எப்படி போயிருந்தேன்னா, இந்த லண்டனுக்குள்ளே இருக்கிற ரீஃபைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டில் ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் உள்ளே வந்தான். ஆனால் டைரக்ட் என்ட்ரியில் வந்து மிட்டிகேஷன் பண்ணாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்து செல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ லண்டனோட லோ தான் வந்து டிபியாக வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எடுத்துடலாம். ஸோ இது எனக்கு ட்ரிகர் ஆகாமல் கீழே வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட்டு உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே கன்ஃபர்மேஷனும் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஹையை வந்து மார்க்கெட் இந்த ஹையை எடுத்து இந்த லோவை எடுத்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு பேஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நல்லா நமக்கு வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுவும் யார் அந்த லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ நியூயார்க் டைமிங்கில் தான் அந்த ஒரு மேனுவல் லிக்விடிட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை ஹைலி வேலிட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஹைலி வேலிட். ஓகேங்களா? இந்த சப்ளையில் ரீஃபைன்மெண்ட்டில் ஸோ கன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது. என்ட்ரியை தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்குள்ளே ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக் இங்கே இருக்குது. ஸோ செகண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் 1 மினிட்ல நம்ம என்ட்ரியை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸான ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹைக்கு மேலே தான் எஸ்எல் வைக்கணும். ஸோ சப்ளைன்றது பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போது இந்த சப்ளைக்கு முன்னாடி ஏதாவது ஹை இருக்கா பாருங்கள். ஹை இங்கே தான் வந்து வைக்கணும். ஓகேங்களா? எஸ்எல் வந்து இங்கே வச்சாச்சு. இப்போ பிரேக் ஈவனில் இருக்குது. அதனால் இப்படி கொஞ்சம் லைட்டாக ஃபுல்லாக பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கி வச்சுருக்கேன். ஸோ இண்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்னோட டிபி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் வந்து என்னோட டிபியை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இங்கே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு இந்த இடத்துக்கு எடுத்துட்ட பின்னாடி, அதாவது இந்த லோவில் எடுத்துட்ட உடனே நம்ம பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்கே நம்ம பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. நோ இஷ்யூ. நமக்கு இப்போ பிரேக் ஈவனில் தான் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ 1:9 1:9ன்றது கூட விடுங்க. 1:6 இந்த மாரி நம்ம புக் பண்ணாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? 1:6 நீங்க புக் பண்றீங்கனாலே நல்ல ப்ராஃபிட் தான். உங்களுக்கு எஸ்எல் போறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். உடனே நம்ம எக்ஸிட் ஆகுற மாரி இருக்குல்ல. ஸோ, அதனால இந்த மாரி இருக்கும். ஸோ, நான் ஒரு ஒரு ஐடியா வந்து சொல்றேன். நீங்க இந்த ஐடியா வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். ஸோ, நீங்க என்னன்னா, இப்போ எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க என்டர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கங்க. இப்போ 1 மினிட்ல என்டர் ஆகலாம். இல்ல 5 மினிட்ல என்டர் ஆகலாம். 15 மினிட்ஸ்ல என்டர் ஆகலாம். 1 ஹவர்ல என்டர் ஆகலாம். 4 ஹவர்ல என்டர் ஆகலாம். டெய்லில, வீக்லில, மந்த்லில எதுல வேணாலும் நீங்க என்டர் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் 1 மினிட்ல வந்து என்டர் ஆகுறேன். இந்த 1 மினிட் என்டர் ஆகுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 மினிட் தான். 5 மினிட்டோட சப்ளைல நான் போய் என்டர் ஆகுறேன். அது நான் ஏன் 1 மினிட் போனேன்னா, இந்த ரிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? அத கம்மி பண்றதுக்காக நான் 1 மினிட்ல வந்து போறேன். ஓகேங்களா? ரிஸ்க்க கம்மி பண்றதுக்காக நான் 1 மினிட்ல வந்து போயிட்டேன். சரிங்களா? ஸோ, அப்போ 5 மினிட் தான் வந்து இப்போ பேஸ். ஓகேங்களா? 5 மினிட் தான் ரீசன். ஓகேங்களா? அப்போ 5 மினிட்ல ஒரு லிக்விடிட்டிய பாருங்க. அதாவது எப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இங்க சப்ளை வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த சப்ளை வந்துருச்சு. ஸோ, 5 மினிட்ல ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? அதாவது இந்த லோ வந்து லிக்விடிட்டி. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்க இங்கருந்து பை ஆகி இப்படி போனதுக்கு பதிலா, இங்கருந்து இப்படி பை ஆகி போயிருக்குன்னா, நமக்கு லிக்விடிட்டின்றது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த லிக்விடிட்டிக்கு கீழ இருக்கிற டிமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து உங்களோட டிபிய புக் பண்ணுங்க. நீங்க ஈரோ யுஎஸ்டில சப்ளை எடுத்து நம்ம இவ்வளோ தூரம் புக் பண்றத அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்றப்போ, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரு டிமாண்ட அந்த மாரி இடத்துல புக் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ, டிமாண்ட் ஒரு லிக்விடிட்டி அடிச்சு ஒரு டிமாண்ட். பக்கத்திலேயே இருக்கிற டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ, இப்போ இதில எப்படி இருக்கு, நான் 1 மினிட்ல வந்து என்டர் ஆயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இதில இப்ப நான் லிக்விடிட்டி நான் பார்க்குறேன். மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்தா எவ்வளோ தூரம் எடுக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ, பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லாவே லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? பாருங்க அப்படியே லிக்விடிட்டியா போயிருக்கு. ஸோ, மார்க்கெட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயி இந்த மாரி ஒரு புல் பேக் குடுத்து இப்படி போகல மார்க்கெட். சரிங்களா? இந்த மாரி போகல. இப்படி லிக்விடிட்டி வர்றதுக்கு. ஸோ, மார்க்கெட் ஒரே மூவ்மெண்ட் தான். அப்படியே போயிருக்கு. அப்போ இந்த லிக்விடிட்டி ஃபுல்லா அடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதுக்கு கீழ இருக்கிற டிமாண்ட்ல நம்ம வந்து என்ட்ரிய வந்து எக்ஸிட் ஆக போறோம். ஸோ, அப்போ இது இங்க பாடி க்ளோஸ் பண்ணி மேல சோர்ச் பண்ணதுக்கு டிமாண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. அப்ப நம்ம ஒரு பை பொசிஷனுக்கு நம்ம போகணும்ன்ட்டு பிளான் பண்றோம்னா, இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து பை ஆகணும். இங்க இருக்கு. கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து பை ஆகணும். ஓகேங்களா? அப்போ பையர்ஸ் இந்த டிமாண்ட்ல வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அவங்க என்டர் ஆகுற இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? இப்ப நம்ம இங்க பை போறோம்னா, நம்ம இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போய்க்கலாம். ஆனா யூரோஎஸ்டி வந்து செல்லுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, எனக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டு மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னா, இங்க ஆர்டர் எடுத்தது தான். இன்னும் நல்லா கீழ வந்துச்சு. ஸோ, மறுபடியும் மேல போயிடுச்சு. ஸோ, நம்ம பிரேக் ஈவன் பண்ணல இந்த இடத்துல. ஓகேங்களா? ஏன்னா நியூஸ் டைம்ல நமக்கு இங்க ஒரு சப்ளை குடுத்துருக்கு அப்டின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல சப்ளை குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, நடக்கிறத பார்த்தா நமக்கு வந்து எஸ்எல் போயிரும் போல இருக்கு. ஸோ, நோ ப்ராப்ளம். நமக்கு இங்க ஒரு ஆர்டர் வந்து பிரேக் ஈவன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா ஐடியா இல்ல. சின்ன ஒரு உண்மை என்னன்னா, இப்போ கசர நான் இங்க கொண்டு போறேன். இதோட ரிஸ்க் ரிவார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:7.74 ஓகேங்களா? 1:7.74 ஸோ, இங்க இருக்கிற இந்த ட்ரேடுக்கு நான் உள்ள கொண்டு போறேன். இதோட ட்ரேடோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:20 ஆக்சுவலா இங்க போட்டிருக்கேன் நானு டிபி. இங்க போட்டிருக்கேன். ஸோ, இது 1:7.74 இது 1:17 ஓகேங்களா? ஆனா, மூவ்மெண்ட்ன்றது எதுக்கு சீக்கிரமா டிபி வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறதுல தான் சீக்கிரமா டிபி ஹிட் ஆகும். இங்க இருக்கிறதுல
வந்துட்டு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால ஒரு என்ட்ரியை நம்ம பிடிச்சோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கன்ஃபர்மேஷன் உள்ளே பார்த்து போய் கம்ப்ரஸ் பண்ணி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரொம்ப நல்லது. உடனே நம்ம டிபியில் எக்ஸிட் ஆயிடலாம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியலன்னா இப்போ இங்கே நான் வந்து என்ட்ரி போகிறேன். இதோட எஸ்எல் பெருசாக இருக்குது. என்ட்ரி வந்து பெருசாக இருக்குது. டிபியும் வந்து பெருசாக தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகி வர்றதுக்கு ஒரு 1 டே 2 டே எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது 1:7க்கு. ஆனால் இந்த இடத்துல நான் கம்ப்ரஸ் பண்ணி 1 மினிட்ல என்ட்ரி போயிட்டேன். ஆனால் இங்கே மூவ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே வந்து எனக்கு இந்த மூமெண்ட் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ நேரத்தில் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த லோ வர்றதுக்கு எனக்கு 3 ஹவர்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து எனக்கு 4 ஹவரில் எனக்கு இந்த இது வந்து மூவ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தான் அப்படின்னா எனக்கு டிபி வந்து ஹிட் ஆகிடும். ஓவராலாக ஒரு 8 ஹவரில் வந்து மூவ் ஆயிரும். ஒரு 1 டே 24 ஹவர்னே வச்சுங்க. 24 ஹவரில் நமக்கு வந்து மூவ் ஆயிரும் ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு. ஸோ இந்த பெரிய மூமெண்ட்டை நம்ம பிடிக்கணும்னா சரி இந்த இடத்துல நம்ம டிபி ஹிட் ஆகணும்னா ஒரு பெரிய மூமெண்ட்டை பிடிக்கணும் 15 மினிட்ஸில். அதுக்கு வந்து நமக்கு ரொம்ப நாளாகும். அதுக்குள்ளே ஏதாவது டிசிஷன் எடுத்துகிட்டு போனாலும் போயிடுவானுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி ஒரே டைம் ஃப்ரேமில் இருந்து கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம மினிமைஸ் பண்ணி உள்ளே போய் என்ட்ரு ஆகிறது நமக்கு ரொம்பவே பெட்டர். டக்குன்னு வந்து அடிச்சிடும் நமக்கு வந்து டிபி. ஓகேங்களா? சரி ஓகே. நமக்கு வந்து எஸ்டர்டே நம்ம ஒரு என்ட்ரி கோல்டில் ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம். அது 2 என்ட்ரி போட்டிருந்தோம். 2மே எஸ்எல் ஹிட்டு. அது எப்படின்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து டிபியை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஓவராக இது பண்ணி வச்சிட்டேன் இந்த இடத்துல. ஆக்சுவலாக இது ட்ரேடு வந்து சக்ஸஸ் ட்ரேடு கிடையாது. 2மே எஸ்எல் ஹிட்டு. ஸோ ஒரே ட்ரேடில் நான் $30 ரிஸ்க் எடுப்பேன். இந்த 2 ட்ரேடில் 15 $30 ஒரு ட்ரேடு ரிஸ்க் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகே, அதை பார்த்துலாம். இது வந்து ரீஃபைன்மெண்ட்டு பிளாக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலாம் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டிசிஷனல் பிளாக்கு. ஓகேங்களா? 1 மினிட்ல சாரி. ஒரு டெசிஷனல் பிளாக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக். ஓகேங்களா? ஸோ இங்கே டெசிஷனல் பிளாக்கு இருக்குது, மேலே எக்ஸ்ட்ரீம் பிளாக் இருக்குது. ஸோ டெசிஷனல் பிளாக்குக்கு ஒரு பர்ஃபெக்டான ஐடியமை க்ரியேட் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? பர்ஃபெக்டான ஐடியம் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் தென் இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் வந்து ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அழகாக வந்து மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துட்டான். ஓகேங்களா? என்ட்ரி எடுத்துகிட்டு நல்லா கீழே வந்துட்டான். என்னோட டிபி எங்கே இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு வந்து ஒரு இதில் வந்து மூவ் ஆயிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, நியூஸில் வந்து மூவ் ஆயிருக்கு. இனிமேல் செல் தான் ஆகும். நமக்கு வந்து கேரக்டர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டு கீழே கேரக்டரும் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ செல் அடிச்சிருவான். எப்படி இருந்தாலும் செல் அடிச்சிருவான். ஓவராலாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பையினான இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது ரீசனபிளான ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரியான டைம் ஃப்ரேம் என்ன? 1 மினிட். 1 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் பார்க்கலங்க. 5 மினிட்ல பிளாக் எடுத்து 1 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் பார்க்கல. ஸ்ட்ரைட்டாகவே 1 மினிட் தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? அப்போது இங்கே லிக்விடிட்டி எங்கே இருக்குது? ஸோ லிக்விடிட்டி இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ கீழே ஏதாவது ஒரு டிமாண்டை பாருங்கள். லிக்விடிட்டிக்கு அடுத்த டிமாண்டே ஆக்சுவலாக இங்கே இருக்குது, இந்த இடத்துல. ஓகேங்களா? அடுத்த டிமாண்டே இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல புல் பேக் நடந்த டிமாண்ட் இருக்குது. நல்லா பாருங்கள். இது புல் பேக் நடந்திருக்கு. இதுவும் டிமாண்ட் தான். ஆனால் இது மோஸ்ட்லி அவ்வளோ ஒர்க் ஆகாது. ஆனால் புல் பேக் நடந்த டிமாண்டு இங்கே இருக்குது. இந்த டிமாண்டு ஏன் இந்த டிமாண்ட் எடுக்கிறோன்னா, இந்த லிக்விடிட்டிக்கு அடுத்து இருக்கிற டிமாண்ட் இது. ஸோ இதில் பை பண்ணுறணும்னு பிளான் பண்ணக்கூடாது. நம்ம டிபியே புக் பண்ணிக்கணும். ஸோ லிக்விடிட்டிக்கு அடுத்து இருக்கிற டிமாண்டு. மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை அடிக்கிறதுக்கு வரான். ஓகேங்களா? லிக்விடிட்டி அடிக்கிறதுக்கு வரான். அப்புறம் திடீர்னு இந்த லிக்விடிட்டி அடிச்சுட்டு பை ஆகணும்னு இருந்தால் இந்த டிமாண்டில் பை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து புக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லேயும் என்ன நடந்திருக்கு? எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. அதுலேயும் ரியாக்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லிக்விடிட்டிக்கு அடுத்து இருக்கிற டிமாண்டு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து டச் கொடுத்துட்டு போயிட்டான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், டிபி நமக்கு தான் வந்து டிபி சின்னதாக இருந்தாலே பிடிக்காது.
ஸோ டிபியை இந்த இடத்துல செட் பண்ணியிருந்தேன். இதோட டிபியும் சேம் அதே இடத்துல செட் பண்ணியிருந்தேன். நமக்கு வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட் இங்கே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணலை, பிரேக் ஈவன் பண்ணலை. ஸோ இந்த இடத்துலையும் நான் பிரேக் ஈவன் பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பவரான ஒரு மூவ் கொடுத்துட்டான். ஓகேங்களா? பவரான மூவ் கொடுத்த பின்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப்பில் கீழே வந்து டிமாண்டில் ஹிட் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு ஹோப்பில் நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணல. ஏன்னா மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? சரி நமக்கு வந்து டிமாண்டில் வந்து நமக்கு டிபி எக்ஸிட் ஆகிடும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரேடு வந்து நான் அவ்வளோதான் பார்க்கல. ஓகே ஹிட் ஆகிடும் அப்படின்ட்டு பார்க்கல. நான் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் நேராக போயிட்டு ரெண்டுமே எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூ, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹீரோ எஸ்டி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஹீரோ எஸ்டிலே நமக்கு ஓவராலாக நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கரன்சி பேர் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மண்டே நம்ம எந்த கரன்சி பேரில் நம்ம ட்ரேடு போகலாம் எங்கே இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.